இந்தியா வராரோ தமிழ்நாட்டுக்கு வராரோ அவரு அந்த திண்டுக்கல்ல போயிட்டு அந்த சார் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அவரு போவார். நீ என்னைக்கு ஒரு ஆசிரியரை மதிக்கிறியோ, என்னைக்கு அவங்கள அன்பு செய்யறியோ, அன்னைக்கு உன்னுடைய லைஃப்ல முன்னேறும். ரெண்டாவது எக்ஸாம்பிள், ஒரு சிற்பி அழகா சிற்பம் வரைஞ்சிட்டே இருக்காரு. அப்படியே ஒரு ஸ்டாச்சு பயங்கரமா செதுக்குவார். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் அவர்கிட்ட போய் ஜாயின் பண்ணுறாங்க. நான் உலகத்திலே மிகப்பெரிய சிற்பியாக ஆகணும்னு ஆசைப்பட்றேன். உங்களே மாதிரி நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க, நான் பெரிய ஆள் ஆகணும், நான் லீடர்ஸாக ஆகணும், இப்படி தான் இப்போ ஸ்டாச்சு சிலையை வடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யுக்திகள்லாம் சொல்லி கொடுக்குறாரு. நீ செய்கிறது சரியில்லை, இது பண்ணுறது சரியில்லை அப்படின்ட்டு. இவர் பார்த்தாரு அந்த ஸ்டூடெண்ட், என்னையா இந்த மனுஷன் வரும்போதெல்லாம் இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவரை விட பெஸ்ட்டாக நான் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 month ஆளை காணும். இவர் தனியாக போயிட்டு ஒரு இடத்துல நல்லா குழி தோண்டி அந்த இடத்துல ஒரு சிற்பத்தை, பயங்கரமான சிற்பத்தை வரைஞ்சிட்டார். சிற்பமும் பண்ணிட்டாப்புல. அதை பார்த்தீங்கன்னா மறைச்சு வச்சிருக்காரு. உடனே திருப்பியும் 1 மாதம் கழிச்சு குருவானார் கிட்ட வர்றாரு. வாங்க நான் ஒரு இது காமிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த குருவை கூப்பிட்டு போறாரு. போகும்போது ஒரு கை மட்டும்தான் தெரியுது, அந்த சிலையிலுடைய ஒரு கை. அப்ப அங்க பார்க்கும்போது அவருக்கு ஆச்சரியமா இருக்கு. அவருக்கு கண்ணீர் அந்த குருவுக்கு கண்ணீர் அப்படியே ஆனந்த கண்ணீரா அப்படியே போயிட்டு இருக்கு. யாருப்பா இந்த சிற்பி, பயங்கரமா வரைஞ்சிருக்கு, பயங்கரமா பண்ணியிருக்காப்லே அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்டூடெண்ட் சொல்றான், இது நான் தான். அதே வேற யாரோ பண்ண மாதிரி உங்களுக்கு தெரியல, ஆனால் அவருன்னு நினைச்சு நீங்க புகழ்ந்து பேசிட்டு இருக்கீங்க, பண்ணது நான் தான் அப்படின்றாரு. உடனே குருக்குடைய கண்ணீர் அப்படியே ஆனந்த கண்ணீர் ஸ்டாப் ஆயிடுச்சு. தம்பி உடனே அவர்கிட்ட சொல்றாரு, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க ஒரு நல்ல சிற்பத்தை வரைஞ்சிருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா என்கிட்ட நீங்க சொல்லி நான் உங்களை நெகட்டிவா நான் சொல்லலை. ஒரு டீச்சர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டை, தம்பி நீ சரியில்லை, நீ இதை பண்ணு இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உன்னை மோட்டிவேட் தான் பண்ணுவாங்க. நாம என்ன நினைச்சுக்கிறோம், டீச்சர்ஸ் நம்மளை நெகட்டிவா பேசுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், அவங்கள விட பெஸ்டா வரணும்னு நினைச்சிட்டு அந்த சிற்பி அதே மாதிரி தான் செஞ்சிருக்காப்புல. அப்ப அந்த குரு சொல்றாரு, தம்பி நீங்க நாம் பண்ணது தவறா அப்படின்னு சொல்லவும் நீங்க நினைச்சு தனியா போய் ஒரு சிலை செஞ்சீங்க. ஆனா என்னைய நான் சொல்ற தவறுகளை நீ திருத்திருந்தா இதை விட பெரிய சிற்பியா மாறி இருப்ப. ஆனா இதோட என் பேச்சை கேட்டதுனால நீ உன்னுடைய கலைத்திறன் இதுக்கு மேல மேம்படாது. நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க, வாழ்க்கையில எப்படினாச்சும் வாழலாம் சந்தோஷமா, பணம் எப்படினாச்சும் வாங்கிக்கலாம். ஆனா படிப்புன்றது மட்டும் நீ குரு கிட்ட மட்டும்தான் கத்துக்க முடியும். எல்லா பணக்காரனும் ஸ்கூலுக்கு என்னத்துக்கு அனுப்புறாங்க, கத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான். See, if you want to learn many things, you have to come to school and learn. School is a temple of learning. Then I told you, this school is not only for Christian or not only for Hindus, not only for Muslims. It is only for Indians. I really find many things that are happening well and good manner. I really appreciate teachers and also the management who has given the wonderful opportunities to me. So I thank you. Do well, learn well, all the best. Thank you, sir. Thank you so much, sir, for your humorous style.